Hello aspirants, welcome to Veranda Race channel. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா relative pronoun அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ previous session was that which. ஓகே, ஸோ இதோட டிஃபரன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த செஷனில் எப்படி இருக்கும்னா relative pronounல இருக்கிற அஞ்சுமே வந்து கற்றுக்க போகிறோம். In detail we are going to see. ஓகே, ஸோ இந்த வீடியோ don't skip it. ஓகே, in between. ஸோ complete glance வந்து பண்ணீங்கன்னா நாலேஜ் கண்டிப்பாக நமக்கு கெயின் ஆகும். ஓகே, ஸோ you have a ad here. ஸோ RRB, ALP vacancies வந்து போட்டிருக்காங்க. வேறு இதை பற்றி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஜிஆர் காம்ப்ளெக்ஸ் வந்து நடக்க இருக்கு ஹெட் ஆஃபீஸில். ஸோ டைம் வந்து 9 o'clock February 11th. ஓகே, ஸோ 2024 வந்து இட்ஸ் கோனா ஹேப்பன். வேர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இஃப் யூ கைஸ் வாண்ட் டு ரெஜிஸ்டர், ஸோ இதை வந்து போய் செக் பண்ணுங்கள் அண்ட் ரெஜிஸ்டர் இட். ஓகே, சரி, ஸோ நம்ம டாபிக்குள்ளே நம்ம போகலாம். Okay, so relative pronoun is one of the type of a pronoun. Okay, so இது வந்து நமக்கு இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, ரீசனிங்லயும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால வந்து ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா டூ நோட் டவுன். ஸோ எந்த இடத்துல என்ன விஷயம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி, ஸோ கம்மிங் டு ஹூ. ஸோ 5 விஷயம் சொன்னல, ஹூ, ஹூம், விச், ஹூஸ், தட். ஸோ இதான் 5 ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அப்போ இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிற நடந்த ஒரு விஷயத்த வந்து கோட் பண்ணி பேசுறது. ஓகேயா, இப்போ ஹூ அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு பர்சனை ரிலேட் பண்றதுக்கு சொல்லலாம். ஒரு பர்சனை ரிலேட் பண்ணுது அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல ஒரு பர்சனை ரிலேட் பண்ணா நம்ம ஹூ வரும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஹூம் வருது அப்படின்னு சொன்னா பர்சன் தான். ஆனா ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல இருக்க ஒரு பர்சனை ரிலேட் பண்ணி சொல்லுதுன்னு சொல்லலாம். ஸோ விச் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பர்சனை சொல்ல போறது இல்லை. ஸோ திங்ஸா இருக்கலாம், அனிமல்ஸா இருக்கலாம், பேபிஸா இருக்கலாம், இதெல்லாம் சொல்லும். ஓகேயா, ஸோ ஹூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் பொசஷன்ல இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, ஸோ இவங்களுடைய வீடு அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அந்த பர்சன், அப்போ ஹூஸ் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கேஸ்ல யூஸ் பண்ணலாம். ஸோ தேட் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபார் திங்ஸ் அண்ட் ஈவன் ஃபார் பர்சன் யூ கேன் யூஸ். பட் தட்டுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்க தான் போறோம். ஓகே, அப்போ விச்சும் தட்டும் இன்னும் டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, சரி, ஸோ இப்போ ஹூ அப்படின்ற வேர்ட். ஓகே, ஹூன்றது நாமினேட்டிவ் கேஸ்ல பர்சனை ரிலேட் பண்ணும்போது யூஸ் பண்றோம். ஸோ நாமினேட்டிவ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் சப்ஜெக்டிவா இருக்கிறது. ஆக்ஷன் பெர்ஃபார்மரா இருக்கிறவங்களை இண்டிகேட் பண்ணும்போது வி யூஸ் ஹூ இன் த சென்டென்ஸ். ஓகே, ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்குலரா இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளூரலா இருந்தாலும் பரவாயில்ல, வி யூஸ் who in the statement. அதாவது farmers who areன்னு சொல்லலாம், இல்ல farmer who isன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் அண்ட் நாட் ஃபார் இன்அனிமேட் திங்ஸ். ஓகே, ஸோ உயிரற்ற விஷயங்களுக்கு நம்ம சொல்ல மாட்டோம், உயிர் உள்ள விஷயங்களுக்கு தான் ஹூ நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நாட் ஃபார் அனிமல்ஸ், அனிமல்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணல, அனிமல்ஸ்க்கு விச் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம எங்கேயாச்சும் வந்து ஹூ வந்து தப்பா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணாலே சில டைம்ஸ் ஆன்சர் அரைவ் பண்ணலாம். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் நமக்கு வராது. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது கிடைக்கிற ஒரு பாயிண்ட்டுமே யூ கேன் ஜஸ்ட் ரெக்கார்ட் இட் இன் யோர் புக் ஆஃப்டர் தீஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும். சரி, ஸோ ஐ நோ த மேன் ஹூ கேம் ஹியர் எஸ்டர்டே. அப்போ ஐ நோ, எனக்கு தெரியும் அந்த மனுஷனை. ஓகே, ஸோ இப்போ அந்த ஹூன்றது இந்த பர்சனை தான் ரிலேட் பண்ணுது. ஓகே, ஸோ கேம் ஹியர் எஸ்டர்டே. ஸோ இட் இஸ் adverb of time, verb, adverb of place அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இங்க ஐன்றது எனக்கு தெரியும் அந்த மேன். அப்போ 2 நவுன் இருக்கு. ஆனா இந்த ஹூ வந்து இட் இஸ் ரிலேட்டிங் டு திஸ் மேன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீ கொடுத்துருக்காங்க. ஹீ இஸ் த தீஃப். அப்போ ஹீன்றவங்க ஒரு தீஃப் ஹூ was caught red handed. ஓகே, ஸோ கையும் காலமா அவங்கள பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஆல் பீப்புள் who came here were happy. ஸோ வந்த எல்லாருமே. ஸோ திஸ் இஸ் ப்ளூரல், this is singular and this is also singular அப்படின்னும் பொழுது சொல்லலாம். ஓகேயா, ஸோ எனக்கு தெரியும் the man who came here yesterday அப்படின்னு சொன்னதோ, இல்லை he is the thief who was caught red handed பொழுது அந்த தீஃபை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ who. ஆனால் என்ன ஒரு சேஃபர் சைடுனா இங்கே கொடுத்துருக்க எல்லாமே நமக்கு என்னவா இருக்கு, பாஸ்ட்ல இருக்கு. ஸோ ப்ரெசென்ட்ல இருந்தா மட்டும்தான் என்ன வேர்ப் வரும் நம்ம யோசிப்போம், சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலான்ட்டு. பாஸ்ட் இருந்துச்சுன்னா வெரி சேஃப், ஆன்சரை பத்தி கவலையப்பட வேணாம், கரெக்டாக தான் நமக்கு இருக்கும். ஓகேயா, ஸோ பாஸ்ட்னு பொழுது சப்ஜெக்ட் நம்ம ப்ளூரலா இருந்தாலும் சிங்குலரா இருந்தாலும் அதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஷீ அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட்ல சொன்னா பிளேஸ்ன்னு சொல்லுவேன், கரெக்டா. இப்போ தேன்னு சொல்லி
நான் ப்ரெசென்ட்ல சொல்லணும்னா ப்ளே தான் சொல்லுவேன். ஆனா இதே ஷீன்ற சப்ஜெக்டோ இல்ல தேன்ற சப்ஜெக்டோ, அதாவது சிங்குலர் சப்ஜெக்டும் ப்ளூரல் சப்ஜெக்டா இருந்தாலும் ஷீ பக்கத்துல பாஸ்ட்ல சொன்னா பிளேடு தான் வரப்போகுது, இல்ல ப்ளூரல்ல நம்ம சப்ஜெக்ட் இருந்தாலும் பிளேடு தான் வரப்போகுது. அப்போ பாஸ்ட்ல சப்ஜெக்ட் என்னவா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றத தான் சொல்றேன். சரியா, புரியுதா? ஸோ தட்ஸ் வாட் இஸ் ஹியர் ஆல்சோ. ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் வித் எக்ஸாம்பிள், அப்போ இன்னுமே நமக்கு புரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா we are going to see whom. So whom is used to relate to persons, but then it is objective caseல சொல்லலாம். அப்போ subjective caseல performer of the actionஆ இருக்கிற அந்த சப்ஜெக்ட்ல இருக்கவங்கள சொல்லும் பொழுது it is who. அப்போ whomனும் பொழுது யாரையும் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருப்பீங்க. ஓகே, ஆப்ஜெக்ட்ல இருக்க ஒரு பர்சன். ஓகே, அது வந்து ஒன்லி ஃபார் பர்சன்ஸ் மட்டும் தான் நம்ம ரிலேட் பண்ணுவோம் whom, அண்ட் ஆப்ஜெக்டிவை அக்கசேட்டிவ் கேஸ்னு நம்ம சொல்றாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் நாமினேட்டிவ்னா பெருசா யோசிச்சுக்க வேணா, சப்ஜெக்டிவ். ஸோ இங்க அக்யூசேட்டிவ் அப்படின்னு சொன்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஆப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ செக் வித் த ப்ரொனன்சியேஷன், இட் இஸ் அக்யூசேட்டிவ். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா போத் இன் சிங்குலர் ப்ளூரல் வி கேன் யூஸ் whom. ஓகே, சிங்குலரா மட்டும் தான் இருக்கணும், ப்ளூரலா மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாது. ஓகே, சரி, ஸோ இங்க பாருங்க. ஸோ than whom I met yesterday has come. ஓகே, ஸோ இங்கே ஏதோ நமக்கு ஒரு எரர் இருக்குல்ல. ஸோ than whom I met yesterday has come. ஓகே, ஸோ இங்கே வந்து just leave this word whom I met yesterday. அப்போ whomன்னு சொன்னா நான் அப்படின்றது வந்து சப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் இட். ஸோ நான் யாரை மீட் பண்ணணும், நேத்து அவங்க வந்திருக்காங்க, விச் இஸ் ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல இந்த ஃப்ரேஸை நம்ம சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஹூம் ஐ மெட் எஸ்டர்டே, நேத்து பார்த்தவங்கள தான் இங்க அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்க என்ன வார்த்தை வரும்? வாட் இஸ் த எடிட்டிங் எரர் ஓவர் ஹியர்? ஸோ இதை வந்து கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ஸோ தான் நம்ம சொல்ல மாட்டோம், some other word has to be there. So what is the error that is done over there? Okay, so just find out and tell me. இப்போ நான் என்னோட அசம்ஷன்ல 2 வேர்டு வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அந்த 2 வேர்டு என்னன்றத போடுங்க. ஆனால் அது ஒரு பர்சன் தான், அது என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க இந்த கொஸ்டினுக்கு கமெண்ட்ல போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் which. ஸோ which வந்து அனிமல் சொன்னா, ஸோ இங்க கொடுத்துருக்கேனா இன்ஆனிமேட் திங்ஸ். அப்போ திங்ஸும் நான் சொல்லியிருக்கேன். இன்ஆனிமேட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் உயிரற்ற பொருட்களை சொல்றோம். ஸோ இங்க நம்ம விச் யூஸ் பண்ணலாம், பேபிஸ்க்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, சென்டென்ஸ் பார்க்கலாம். த போஸ்ட் ஃபார் விச் ஐ அப்ளைட் இஸ் டெம்பரவரி. இப்போ இங்க சொல்லும் பொழுது ஃபார் விச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ் திஸ் ரைட்? ஸோ இங்க ஃபார் இருக்கு, ஃபார் இஸ் அ ப்ரிப்போசிஷன் and which is a pronoun. Okay, so for is a preposition, which is a pronoun. So is this statement right? The post for which I applied is temporary. அப்போ வந்து which வந்து animals யூஸ் பண்ணலாம் உயிரற்ற திங்ஸ்க்கு. அப்போ போஸ்ட் வந்து உயிரற்ற திங்ஸ் தானே. ஸோ அப்போ இங்கே ஃபார் அதுக்கப்புறம் விச்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் இட் ரைட்? ஸோ இதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நமக்கு எடிட்டிங் தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா விச் யூஸ் பண்ணி சென்டென்ஸில் சொல்லும் பொழுது இங்கே ஃபார் விச் சொல்லலாமா? ஸோ இதுக்கு ஒரு ரூலுமே இருக்குது. இஃப் யூ ஜஸ்ட் புட் இட் இன் த நெட், அதாவது வந்து ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறமா ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நான் யூஸ் பண்ணலாமா, அதாவது விச் நான் யூஸ் பண்ணலாமா? இப்போ இந்த ரூலை வந்து நீங்கள் விச்சோட ரூலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எசென்ஷியல் திங்ஸ் வரும், அடுத்தது ப்ரிப்போசிஷன் வரும்னு சொன்னால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரிப்போசிஷன் வராதுன்னு சொன்னாலும் நீங்கள் எழுதி வைக்கும் பொழுது விச்சுக்கு ஒரு பாயிண்டாக யூ கேன் ரெக்கார்ட் இட் ஹியர், சீன் போட்டு யூ கேன் ரெக்கார்ட் இட். பட் ஐ வாண்ட் யூ கைஸ் டு சர்வ், ஐ எம் கிவிங் யூ லாட் ஆஃப் ஹோம்ஒர்க்ஸ். பட் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ரிலேட்டடாக சென்டென்ஸ் எடுத்து வச்சு கூட நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஓகே, பட் ஐ வாண்ட் யுவர் சப்போர்ட். ஓகே, அப்போ தான் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னுமே நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் ஹூ எவர், தென் ஹூம் எவர், இது எல்லாமே நம்ம கொண்டு வர முடியும். ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஹூஸ். ஸோ ஹூஸ் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ரிலேட்டிங் டு பொசஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஸோ யாருடைய பொருளோ அந்த பொருளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து, ஓனருடைய பொருளுக்கு ஆபத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் ஹூஸ், ஐ மீன் ஹவுஸ் வாஸ் பர்ன்ட் அப்படின்றலாம் நம்ம பேசுகிறோன்னு பொழுது அந்த பர்சனுடைய வீடு whose house was burnt was given proper accommodation அப்படின்னு நம்ம கூட சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ used in possessive case both for persons and animals. ஓகே, ஸோ நான் பொசஷன்றதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே you have a sentence. So Mohan whose brother came yesterday has gone home. அப்போ மோகனுடைய அவங்களுடைய பிரதர்
அதுக்கப்புறம் came yesterday has gone home. ஸோ இங்க who's-னும் பொழுது இவங்களுடைய அப்படின்னு சொல்றதுனால who's யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நோட் தட் சம்டைம்ஸ் who's is used for inanimate things. ஓகே, ஸோ அதாவது திங்ஸ் உயிரற்ற திங்ஸ் கூடயும் யூஸ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அப்போ உயிர் உள்ள திங்ஸ்ன்றது பிரதர், மோகன் who's brother. அப்போ உயிரற்ற திங்ஸ் இஸ் inanimate. அப்போ இங்க family whose house burnt in the fire was immediately given a complimentary suite in a hotel. அப்போ house is a non-living thing, brother is a living thing. ஸோ ரெண்டுமே பொசஷனா நான் வந்து யூஸ் பண்ண முடியும் ஒரு சென்டென்ஸா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ whose வச்சு எப்படி சென்டென்ஸ்ன்றத புரிஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட். இதை தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ தட்டுக்கு நிறைய பாயிண்ட் நமக்கு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போறோம். ஸோ ஒன்று நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஆன்டிசிடென்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. A thing or an event that exists or comes before another or may have influenced it. Okay, so இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி ஒரு நவுன் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு திங்கா இருக்கலாம், இல்லை ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம் அதுக்கு முன்னாடி. அப்போ தட் எக்ஸிஸ்ட் ஆர் கம்ஸ் பிஃபோர் another thing. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒரு வேர்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் இருக்கும். ஸோ வேர் அதுதான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னும் பொழுது அந்த விஷயம் பொழுது அதை தான் ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திங் இல்லாட்டி ஈவன் தட் எக்ஸிஸ்ட் ஆர் கம்ஸ் பிஃபோர் another and may have influenced it அப்படின்னும் பொழுது யூ கேன் சே தட் இட் இஸ் த ஆன்டிசிடென்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து செக் பண்ணலாம். ஸோ அந்த கான்செப்டை வச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தேட்டுக்கு no possessive genitive case. இப்போ சப்ஜெக்டிவ்னா நாமினேட்டிவ், நெக்ஸ்ட் பொசசிவ்னா ஜெனிட்டிவ். ஓகே, ஸோ ஆப்ஜெக்டிவ்னா அக்யூசேட்டிவ். ஸோ இது மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற டெர்மினாலஜிஸாக இருந்தாலும் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், வேற ஏதாவது கிராமர் புக்கில் படிக்கிறீங்கன்னா. ஓகே, ஸோ தட் வந்து நோ பொசசிவ் ஒரு ஜெனிட்டிவ் கேஸ் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் தேர்ஃபோர் நோ ப்ரிப்போசிஷன் கேன் பி பிஃபோர் இட். அப்போ தேட்டுக்கு முன்னாடி நான் ஃபாரோ இல்லாட்டி இன்னோ சொல்ல மாட்டேன். அப்போ விச்சுக்கு முன்னாடி நான் சொல்லாமா அப்படின்றத நீங்க தான் சர்வ் பண்ணி போடணும். ஏன்னா நம்ம ஃபார் விச்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். பட் இங்கே வந்து சொல்லும் போது தேட்டுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. போத் ஃபார் animate or and inanimate things ரெண்டுமே. Let's check with the sentence. I catch the point that you are hinting at. ஓகே, ஸோ எதை ஹிண்ட் பண்றோமோ அந்த பாயிண்ட் நீ ஹிண்ட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த இதை வந்து I've got it அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ that யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ ப்ரிப்போசிஷன் நமக்கு இருந்துச்சுன்னா வராது, ப்ரிப்போசிஷன் நமக்கு இங்க கொடுக்கல. ஓகே, ஸோ ப்ரிப்போசிஷன் எங்கேயுமே இல்லை. நெக்ஸ்ட் ஒன், யூஸ் ஆஃப் that இஸ் ப்ரிஃபர்ட் டு that ஆர் who ஆர் which. அப்போ இந்த that வந்து இந்த who that which இது எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க. எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் 4 பாயிண்ட்ஸ் கிவன். ஓகே, ஸோ who which அவங்க ரெண்டு பிளேஸ்லையும், அதாவது whoன்னு சொன்னா பர்சன், ஓகே, whichன்னு சொன்னா திங்ஸ். ஸோ அந்த இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இதுதான் நம்ம ப்ரீவியஸ் செஷன் பார்க்கும் பொழுது the greatest man பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சென்டென்ஸ் நான் சொல்லும் பொழுது கூட சொன்னேன், சூப்பர்லேட்டிவ்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பக்கத்தில் that வரும். ஸோ மறக்காம அப்படியே போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, he is the best writer that I am talking about. அப்போ இங்கே thatன்னும் பொழுது இந்த ரைட்டரை இண்டிகேட் பண்ணியிருக்கோம், which is in superlative degree. அடுத்தது after these words, அதாவது இதுவும் நம்ம பார்த்தோம், ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இட் இஸ் ஸ்பெசிஃபிக், ரைட்? ஸோ மீனான்றவங்க கூட சொல்லியிருந்தீங்க, அந்த ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தீங்க. அப்போ இட் இஸ் ஸ்பெசிஃபிக் அகேன். ஸோ அப்போ நம்ம that யூஸ் பண்ணலாம். அப்போ ஆல்ன்ற வேர்ட், சேம்ன்ற வேர்ட், எனின்ற வேர்ட், தென் நன், நத்திங், ஓகே, எனிபடி, சாரி 5, எனிபடி, தென் நோபடி, ஓகே, தென் somebody. இப்போ இது மனப்பாடமும் பண்ணிக்கோங்க. ஆல் சேம் எனி. ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு செட்டா வச்சுக்கோங்க. நன் நத்திங் ஒன்னா வச்சுக்கோங்க. எனிபடி, நோபடி, சம்படி ஒன்னா வச்சுக்கோங்க. தென் லிட்டில் 9th பாயிண்ட், நன் இஸ் 10th பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வருது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அப்படின்னா இட் இஸ் ஃபாலோட் பை that in the statement because it is a rule for that. Okay, so இதெல்லாம் பார்க்குறீங்க ஒரு சென்டென்ஸ்ல நம்ம பொழுது we can use that after the
after these words. Okay, so there was not any that could be heard. அப்ப இங்க என்ன சொல்லிட்டாங்க, not any கொடுத்திருக்காங்க. So it is followed by that which is right. Okay, next பார்க்கலாம். After interrogative sentence நம்ம that யூஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அப்போ ஆஃப்டர் இன்ட்ரோகேட்டிவ், அப்போ ப்ரீவியஸா இருக்கிற செஷன்ல ஒரு கொஸ்டின் பார்த்தோம், the story that I read was good. ஓகே, ஸோ ஆன்சர் அதான் சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே வாட் வராது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரியா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி, வாட்டுக்கு முன்னாடி ஆன்டிசிடென்ட்ஸ் இருக்கக்கூடாது. த ஸ்டோரி இஸ் அ நவுன், ஸ்டோரி இஸ் அ நவுன். ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், வாட்டுக்கு பின்னாடி யூஸ் பண்ணலாம், முன்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டி இல்லை. ஸோ இன்ஸ்டெட் வி யூஸ்ட் that பிகாஸ் இட் இஸ் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு பொழுது சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேயா? சரி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோகேட்டிவ்ல இருக்கு. அப்போ வாட் இஸ் that troubles you so much அப்படின்னு கேட்டாங்க. எது வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுது அப்படின்ட்டு. அப்போ நம்ம வாட் வந்துச்சுன்னா that சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஆனா வாட் வந்து பிகினிங் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு இருக்கணும். அடுத்தது, ஆஃப்டர் டூ ஆன்டிசிடென்ட்ஸ் ஒன் ஆஃப் விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ பர்சன் அண்ட் அதர் ஃபார் அன் அனிமல் ஆர் திங்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம பார்த்த கொஷின் தான். அதாவது இந்த ரைடர் அண்ட் இஸ் ஹார்ஸ், த டிரைவர் அண்ட் இஸ் வாட் இஸ் அவருடைய டாக். ஓகே, இந்த மாதிரி சொல்லும் பொழுது இப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபாலோ அப் ஆகி வரும்போது டூ ஆன்டிசிடென்ட்ஸ், டிரைவர் ஒன்று, இன்னொன்று ஹார்ஸ் ஒன்று, ரைடர் ஒன்று, ஹார்ஸ் ஒன்று, டிரைவர் ஒன்று, அவங்களோட டாக் ஒன்று. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ பர்சன் அண்ட் அதர் ஃபார் அன் அனிமல் ஆர் திங்குன்னும் பொழுது நம்ம that யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ அதுவும் நம்ம பார்த்தோம். அப்போ த டாக்டர் அண்ட் இஸ் டாக் தட் கிராஸ் த ரோட் மெட் வித் அன் ஆக்சிடென்ட். ஸோ இங்கே that நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு வரும். ஸோ இதை ஃபர்ஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ட்ரை டு சால்வ். ஸோ இந்த கான்டெக்ட் ஏதாச்சும் அங்கே பார்க்குறீங்களா அப்படின்னு பாருங்க. ஸோ ஈஸியாக ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ நீங்களே வந்து கிராமரில் இருக்கிற ரூலை எழுத முடியும். சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து I've got 10 questions. ஓகே, ஸோ இந்த 5 questions நான் சால்வ் பண்ணுறேன், 5 questions அடுத்து இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் நான் கேட்ட முன்னாடி இருக்க கொஷினோட சேர்த்து போடுங்க. சரியா? ஓகே, ஸோ அப்போ த பாய் ஹூ வருமா, சாரி ஹூம் வருமா, ஹூன்னு சொன்னால் சப்ஜெக்டிவ் கேஸ்ல சொல்லலாம். இது வந்து ஆப்ஜெக்ட்ல அக்யூசேட்டிவ் கேஸ்ல சொல்ல முடியும். அப்போ த பாய் பத்தி பேசியிருக்காங்க. அப்போ ஹூம் வாஸ் கிரேசி, இது இங்க வந்து வாஸ் கிரேசி ஹேஸ் ஃபெயில்ட் அப்படிலாம் சொல்ல முடியுது. இவங்களை பத்தி தான் சொல்றாங்க. ஸோ நான் பார்த்த அந்த பையன் அப்படின்னு நம்ம பேசல. அப்போ இட் இஸ் நாட் whom, it is who. The boy who was lazy has failed. So next one, the flowers. இப்போ flowers ன்றது it is a non-living thing. So you cannot use who, whom, but which, that use பண்ணலாம். கரெக்டா? Okay, so flowers who, which இல்ல that grow in our garden are very beautiful. It's just a quality. Okay, so are beautiful. So gardenல இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? இட்ஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கிற விஷயம். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு கார்டன்ல இருக்கிற ஆர் வெரி பியூட்டிஃபுல். ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ண முடியும்? விச் இஸ் இங்கே கொடுத்துருக்கிறது கண்டென்ட் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஸோ கரெக்டா? ஸோ இங்கே கொடுத்துருக்க விச் வந்து கரெக்டா? which வருமா, that வருமா? flowers which grow in the garden are very beautiful. There is a place which is indicating that, right? இப்போ யாரோ ஒருத்தர் கேட்கும் பொழுது ஹை கேட் இஸ் மைன், அதாவது அந்த பர்டிகுலர் வீடு ஹை கேட்டா இருக்கிறது வந்து இஸ் மைன். அப்போ அந்த இடத்துல வந்து ஏன் மேம் that வராது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அங்கே ஏன் மேம் விச் வரும் அப்படின்னு சொல்றீங்க? ஹை கேட் வந்து ஸ்பெசிஃபிக்காக தானே இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல விச் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நமக்கு விச் தான் வரும். ஸோ அப்போ அங்கே வந்து that நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஏன்னா அங்கே that யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கேயும் நம்ம that தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ விச்ன்னு சொல்றது வந்து அதாவது grow in a garden, so something which is general, it is not indicating, but இங்க வந்து கார்டன்ல வளருது, it is beautiful. So essential concepts ஆ இருக்கு அப்படின்னு சொன்னா we can use that in the statement. So next பாத்தீங்கன்னா those. அப்போ these ன்னு சொன்னா near இருக்கு, thoseனா நம்ம farer objects and plural ஆ இருந்தா சொல்லலாம். அப்போ those whose அப்படின்னு சொன்னா whose is possession. அப்போ those whose
live in glass houses should not throw stones. So those whose ன்னு சொல்ல முடியுமா? So whose ன்னு சொன்னா possession நமக்கு சொல்லியிருக்கணும். பட் இங்க வந்து those whose சொல்ல வேண்டாம், பட் we can use who. இது வந்து யாரோ ஒரு பர்சனை ரிலேட் பண்ணும்போது liveன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ those who live in the glass houses should not throw stones. It is not whose, it is which. So next பாத்தீங்கன்னா men which சொல்லிட்டாங்க. அப்போ திங்ஸ்க்கு கண்டிப்பா இது வராது. அப்போ எரர் எக்ஸாம்ல கண்டுபிடிக்கிறது கரெக்ட். அப்போ இங்கன்னா என்ன வரும்? who தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். who have assembled in the lawn are party men. Okay, so I who am my benefactor must help you in time. So இப்போ இங்க என்ன சொல்ல முடியும்? my is right. So myல வந்து you have some error. I who am your benefactor. So I இருக்கு இங்க, not my, it is your. அப்போ I who am, I வந்தாதான் am யூஸ் பண்ண முடியும். அப்போ the who இந்த I ரிலேட் பண்ணாதான் இங்க am வரும். அப்போ your benefactor must help you. அப்போ இங்க you னா obviously it is your benefactor must help you in time. ஸோ கொடுத்துருக்கிற டிட்டர்மைனர் கரெக்டாக இருக்கா, பொசசிவ் adjective கரெக்டாக இருக்கா அப்படின்ற எல்லாமே நம்ம செக் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்க, ஸோ யூ ஹாவ் 6 sentences, ஸோ சாரி 5 sentences, ஸோ 6லேருந்து 10 வரைக்கும். ஸோ இந்த கொஸ்டினை கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஐ வாண்ட் யூ கைஸ் டு சால்வ். யூ ஜஸ்ட் ட்ரை டு கிவ் யுவர் ரீசன்ஸ் ஆல்சோ. ஸோ ரீசன் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஓகே, ஸோ that which கான்செப்ட் எவ்வளோ புரிஞ்சிருக்கு, வாட் ஆர் யோர் டவுட்ஸ், யூ கேன் புட் இட் பிலோ இன் த கமெண்ட். ஸோ தட் வந்து அப்கமிங் கிளாஸில் நம்ம கிளாரிஃபைடாக பார்க்கலாம். ஓகேயா? ஸோ ஐம் கோனா end this session for the day. Have a very great day. Thank you.